மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வித் தகுதி வந்து 12வது. என்ன போஸ்டிங்னா ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்டிங்கு. காலி இடங்கள் ஒரு 403 அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு லாஸ்ட் டேட் வந்து 6/6/2025. ஸோ இதுதான் வந்து வெப்சைட் ஓகேவா. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மத்திய பாதுகாப்பு படையில். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மெரிட்டியஸ் ஸ்போர்ட்ஸ் மேன் அண்ட் உமன் டு த போஸ்ட் ஆஃப் ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணால் ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ மொத்தம் 403 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டியூட்டி. ஸோ பே லெவல் வந்து 4th 25,000 to 81,000 கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ட்ரையல் டெஸ்ட்டு, ப்ரொஃபஷனரி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. செகண்ட் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஆன்லைன் மோட் தான் அப்ளை பண்ண முடியும். சரியா. அப்ளிகேஷன் ரிவ்யூ பாஸ்வேர்ட் த்ரூ ஒன்லி ஆன்லைன் மோட். ஓகே. ஆன்லைன் மோடு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் கிடைக்கும். சரிங்களா. அப்புறம் பே ஸ்கேலு கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன இதை டிசிப்ளின் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எத்தனை வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. வைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. 6 வேக்கண்ட்டு. ஜென்னுக்கு உமனுக்கு வந்து 5 வேக்கண்ட்டு. ஸோ இந்த மாதிரி டோட்டலாக கராட்டே கொடுத்துருக்காங்க. பென் கேக் ஸ்லேட் கொடுத்துருக்காங்க. ஆர்ச்சரி, ஹேக்கிங், ஃபுட்பால், ஹேண்ட்பால், ஃபென்சிங், ஸ்விம்மிங்கு, வாலிபாலு, பேஸ்கெட் பால், டென்னிஸ், பேட்மிண்டன், சைக்கிளிங், வாலிபால், பாக்ஸிங், அத்லெட்டிக்ஸு, ஹாக்கி, ஷூட்டிங், ஜூடோ, கபடி, வெயிட் லிஃப்டிங், ரெஸ்லிங், மொத்தம் ஒரு 29 டைப் ஆஃப் பாடி பில்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 204 வேக்கண்ட்டும், உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 199 வேக்கண்ட்டும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 403 வேக்கண்ட்டு. ஸோ இது ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலம் தான் ஃபில் பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸு 100 rupees ஃபார் யுவர் CEWS கேண்டிடேட்ஸு. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து ஈக்குவல் 12th பாஸ் இருந்தால் போதும். ஓகேவா. ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 23க்குள்ளே இருக்கணும். ஓகே. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 3 years 5 years கொடுத்துருக்காங்க. ஸோ டீம் ஈவெண்ட், இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ 120 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேவா. 153 சென்டிமீட்டர். ஸோ அதை பார்த்துக்கணும். ஃபிசிக்கல் இது பார்த்துக்கணும். ஓகேங்களா. வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6/6/2025 தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஆன்லைன் மோடில் மட்டும் தான் பண்ணணும். சரிங்களா. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்லோடிங் ஃபோட்டோகிராஃபு. ஓகேங்களா. ஜேபிஜி ஃபார்மேட்டு இந்த சைஸ் தான் இருக்கும். 20 KB to 50 KB தான் இருக்கணும். சிக்னேச்சரு, அப்லோடிங் இந்த டாக்குமெண்ட்டு, லாஸ்ட் டேட் டைம் ஆஃப் சப்மிஷன் வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நோ சேஞ்ச் கரெக்ஷன் மாடிஃபிகேஷன் வில் பி அலோவ்டு வந்து ஸோ எதுவும் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் ஃபீ வந்து 100 rupees சொல்லியிருக்காங்க. ஃபீ பே பண்ணுறது வந்து நெட் பேங்கிங்கு, கிரெடிட், டெபிட் கார்டு, ரூபே கார்டு, UPI த்ரூ கேஷ், SBI பிரான்ச்சஸ் இங்கே என்னெல்லாம் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட்டும் 6/6ன்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட்டை சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் என்னென்ன நாம்ஸ் சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்டேஷனு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 403 வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கீழே வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் அப்ளைங் அப்பாயின்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆன் கவர்மெண்ட் வந்து ஓகே. தி ஃபார்ம் ஆஃப் சர்டிஃபிகேட் டு பி தேர் ப்ரொடியூஸ்ட் பை த ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரிபிள் கேண்டிடேட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா. பேக்வேர்டு கிளாஸஸ்க்கு அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு. ஓகே. ஃபிசிக்கலி இன்கம் சர்டிஃபிகேட்ஸு. ஓகேவா. அசட் சர்டிஃபிகேட்ஸு, ரிலாக்ஸேஷன், ஹைட் இதெல்லாம் அது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃப் இந்த மாதிரி இருந்தால் அசெப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே. இந்த மாதிரி இருந்தால் அசெப்ட் பண்ண, இது மாதிரி கலரு இந்த மாதிரி தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா. தலைகள் இது மாதிரிலாம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் நான் லிங்கில் போட்டுக்கிறேன், போடுறேன்.